வணக்கம் நண்பர்களே. என்னுடைய ஜாதகப்படி நான் பணக்காரன் ஆவேனா, அது என் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கும். உண்மைதானே? நம்ம ஜாதகத்தில் அந்த விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் சரியாக இருந்தால் ரொம்ப செலவு பண்ணி விரயம் பண்ணி சொத்து வாங்குவோம்ல, வீடு கட்டுவோம்ல, இடம் வாங்குவோம்ல, கோடிக்கணக்கான சொத்துக்கள்லாம் சேரும்ல. அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்ன? நாம் செய்யக்கூடிய சுப செலவுகள், சுப விரயங்கள். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றோ, ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களோடு சேர்ந்தோ, அல்லது நம்முடைய லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணங்கள்லையோ பலம் பெற்று, இதை விட இந்த 2ஆம் இடத்தினுடைய பார்வையோ, 2ஆம் இடத்தினுடைய சேர்க்கையோ, அல்லது 11ஆம் இடத்தினுடைய சேர்க்கை பார்வையோ கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த திசா புத்திகள்லேயே நிறைய சொத்துக்களையும் பணத்தையும் காசையும் கொடுத்து நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கிடும். அதுதான் 12ஆம் இடத்தோட